தஞ்சாவூர் மாவட்டம் மல்லிப்பட்டினத்தில் அரசு பள்ளி வளாகத்தில் ஆசிரியை கத்தியால் குத்தி கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. திருமணத்திற்கு மறுத்ததாக கூறி இளைஞர் ஒருவர் கொலை செய்த கொடூரத்தின் பகீர் பின்னணி என்ன? இந்த தொகுப்பில் பார்க்கலாம். தஞ்சாவூர் மாவட்டம் மல்லிப்பட்டினம் அருகே சின்னமனை பகுதியைச் சேர்ந்தவர் முத்து. இவரது மகள் ரமணி. 26 வயதான இவர் மல்லிப்பட்டினம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் கடந்த ஜூன் மாதம் முதல் தற்காலிக தமிழ் ஆசிரியராக பணியாற்றி வந்தார். ரமணியும் அதே பகுதியைச் சேர்ந்த 28 வயதான மதன்குமாரும் கடந்த ஓராண்டாக காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. மதன்குமார் 10ஆம் வகுப்பு படித்த நிலையில் கடந்த 4 ஆண்டுகளாக சிங்கப்பூரில் பணியாற்றி வந்துள்ளார். கடந்த 5 மாதங்களுக்கு முன்பு தனது தங்கை திருமணத்திற்காக ஊர் திரும்பிய நிலையில் தற்பொழுது மீன்பிடி தொழில் செய்து வந்தார். கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு மதன்குமாரின் பெற்றோர் ரமணியின் பெற்றோரை சந்தித்து பெண் கேட்டுள்ளனர். அப்போது ரமணியின் குடும்பத்தினர் சம்மதம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. ஆனால் கடந்த 1 மாதமாக ரமணியின் பெற்றோர் மதன்குமாருக்கு பெண்ணை திருமணம் செய்து வைக்க ஆர்வம் காட்டாமல் இருந்துள்ளனர். ரமணியும் மதன்குமாரிடம் பேசுவதை தவிர்த்து வந்துள்ளார். ரமணியின் உறவினர் ஒருவர் மதன்குமாரின் பழக்க வழக்கம் சரியில்லை என ரமணியின் பெற்றோரிடம் கூறியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் ரமணியிடம் மதன்குமார் நேற்று முன்தினம் மாலை திருமணம் தொடர்பாக பேசியுள்ளார். அப்போது ரமணி மதன்குமாரை திட்டிவிட்டு சென்றதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மதன்குமார் நேற்று காலை ரமணி பணிபுரியும் பள்ளிக்கு சென்றுள்ளார். அங்கு ஆசிரியர்கள் ஓய்வறையில் இருந்த ரமணியிடம் தன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என கூறி தகராறு செய்துள்ளார். அப்போது மதன்குமார் தான் மறைத்து வைத்திருந்த மீன் வெட்ட பயன்படுத்தப்படும் கத்தியால் ரமணியின் கழுத்தில் குத்திவிட்டு தப்பியோட முயன்றார். அவரை சக ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் மடக்கி பிடித்துள்ளனர். அதே சமயத்தில் அப்பகுதியில் ரோந்து பணியில் இருந்த காவல்துறையினர் தகவல் அறிந்து வந்து மதன்குமாரை கைது செய்தனர். இதற்கிடையே ஆசிரியை ரமணியை பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். எனினும் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். கொலை நடந்த பள்ளியில் டிஐஜி ஜியாவுல் ஹக், மாவட்ட எஸ்பி ஆஷிஷ் ராவத் ஆகியோர் நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டனர். தெரிஞ்ச போல இருக்காங்க, ஏதோ கருத்து வேறுபாடா இருக்கு. அதுதான் இப்போ முதல் கட்டிலும் நமக்கு தெரியும். ஆயுதத்தோட ஒருத்தர் வந்து உள்ள வந்து கொலை பண்ணியிருக்காரு. வாட்ச்மேன் இல்லையா? வாட்ச்மேன் அப்போ யாரும் இல்லை, கேட் ஓப்பனாக இருந்துச்சு சொல்றாங்க. அது கேட் வழியா வந்துட்டு ஸ்டாஃப் ரூம்ல நாளைக்கு முன்னாடி பையனுக்கு தெரியும் நினைக்கிறேன். இது ஸ்டாஃப் ரூம் எங்கே இருக்கு, யாரும் கேட்காம நேரம் வந்துட்டு அப்போ லெஃப்ட் எடுத்துட்டு ஸ்டாஃப் ரூம்ல போயிருக்காரு. உயிரிழந்த ஆசிரியை ரமணியின் உடலுக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ், உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து பள்ளிக்கு வந்த அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆசிரியர்களிடம் சம்பவம் தொடர்பாக கேட்டறிந்தார். இதுபோன்ற காட்டுமிராண்டித்தனமாக ஈடுபடுகின்றவர்களாக தயவுசெய்து யாரும் வாதாட வதாதீங்க. இந்த மாதிரி உள்ளவர்கள் கண்டிப்பாக தண்டனைக்கு உரியவர்கள். இது ஒரு எடுத்துக்காட்டாக இவர் கொடுக்கப்படுகின்ற தண்டனை என்பது மாண்புமை பொருந்திய நீதிமன்றம் வழங்கும் பொழுது இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கே ஒரு மனித இனத்தை காக்கக்கூடிய அளவிற்கான ஒரு தண்டனையாக இருந்திட வேண்டும். பள்ளிக்கு இந்த வாரம் விடுமுறை விட உத்தரவிட்டுள்ளதாகவும் வரும் திங்கட்கிழமை மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் கவுன்சிலிங் வழங்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். பள்ளி வளாகத்தில் சிசிடிவி கேமரா பொருத்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் அன்பில் மகேஷ் தெரிவித்தார். பள்ளி ஆசிரியர் ரமணி கொலை செய்யப்பட்ட சம்பவம் மிருகத்தனமானது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இச்சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு அவர் மீது வழக்கு பதியப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இவ்வழக்கின் விசாரணை தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு குற்றவாளிக்கு விரைவில் சட்டப்படி தண்டனை பெற்றுத்தரப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார். மேலும் ரமணியின் குடும்பத்தினருக்கு 5 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கவும் உத்தரவிட்டதாக முதலமைச்சர் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் மருத்துவர் மீதான தாக்குதல் எனும் அதிர்ச்சி மறையும் முன்பே அரசு பள்ளி ஆசிரியை மற்றும் வழக்கறிஞர் மீது கொடூரமான முறையில் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த 2 சம்பவங்களும் தமிழகத்தில் மக்கள் வாழும் சூழல் இல்லாத நிலை இருப்பதை உணர்த்துவதாகவும், பணிபுரியும் இடங்கள் கொலைக்களமாகவும் கொலையாளிகள் எளிதில் தாக்கும் இடங்களாகவும் மாறி வருவதாகவும் சாடியுள்ளார்.
எனவே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இனியாவது சட்டம் ஒழுங்கை சீர் செய்வதில் கவனம் செலுத்த வேண்டும் என மத்திய இணையமைச்சர் எல். முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார்.